யாருமா நீங்க? என்ன வேணும்? ஐயா, என் பொண்ணு பேரு ஆர்த்தி. முதல் வருஷம் கம்ப்யூட்டர் படிக்கிறா. அவளை கொஞ்சம் பார்க்கணும். இப்படி ஓரமா உட்காருங்க. காலேஜ் முடிகிற நேரம் தான். நான் வர சொல்றேன். என்ன மாதிரி ஐயோ, உடனே வா, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். ஆர்த்தி, அழாத ஆர்த்தி. அம்மா கொண்டு அழாத ஆர்த்தி. அழாத ஆர்த்தி. இப்போ நீ அலறத விட நீ தான் அம்மாவுக்கு ஆறுதலாக இருக்கணும். ஆர்த்தி, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். அம்மா வாழ போற 6 மாசம் இங்க தான் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ் பிரியங்கா. உனக்காக என் உயிரை கொடுத்தாலும் தப்பில்லை. ஏன் பெரிய பேச்செல்லாம் பேசுற? ஆனா எனக்கு வேண்டியது ஒண்ணு உன்கிட்ட இருக்கு. என்கிட்டயா? ஆமா, என்னையும் ரகுவையும் நீ தான் சேர்த்து வைக்கணும். நான் ரகுவை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன். அதெல்லாம் மறந்துட்டு என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்க சொல்லு. எப்போ பிரியங்கா உன் ஃப்ரெண்ட் ஆயிட்டாலோ அப்போவே என் ஃப்ரெண்டும் கூட. இப்போ உனக்கு சந்தோஷமா? வாழ வச்சே உன் கையை பிடிச்சிட்டேன். கூடிய சீக்கிரம் உன்னையே அடைஞ்சிரு. வளைச்சிட்டேன்னு சந்தோஷப்படாத. நான் ஆனல் மாதிரி வளைவேன், ஆனால் உடைய மாட்டேன். அழாதம்மா, உனக்கு ஒன்றும் இல்லை. நீ நல்லாயிட்ட. என் ஃப்ரெண்டு பிரியங்கா இவ தாம்மா உன் உயிரை காப்பாத்தினா. நான் சொல்லல, இவர் தாம்மா ரகு. பாத்துமா, எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை. எனக்கு அப்புறம் இவ அனாதை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக எங்க ஊர்லயே ஒரு நல்ல பையனா பார்த்து முடிவு பண்ணியிருக்கேன். பையன் ஈபில வேலை பார்க்கறான். ஒரு பொண்ணுக்கு நிறைய படிப்பு இருக்கிறத விட பாதுகாப்பு இருக்கணும்ல. நீ என்ன சொல்ற ஆர்த்தி? ஆர்த்திக் நாங்கள்லாம் இருக்கோம்லம்மா, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அவளுக்கு இங்கேயும் ஒரு நல்ல படித்த பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஐயோ, தெரியாம கைப்பட்டுடுச்சு. ரகு, நீ போய் வாங்கிட்டு வந்துறியா? நானே வாங்கிட்டு வரேன். என்னமா? பார்த்து பார்த்து. என்ன ஆர்த்தி, அம்மா கேட்டதுக்கு பதிலே இல்லை. ரகு சொன்னதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை. உன் மனசுல வேற யாராவது இருக்காங்களா? இல்ல, அப்பா அம்மா பார்த்த பையனே கல்யாணம் பண்ணிக்கோ. உன் படிப்புக்கார எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க பேசி முடிவு பண்ணுங்க. நான் கிளம்புறேன். வரேன். பிரியங்கா சொன்னதுதான் சரி. என்னம்மா யோசிக்கிற? அம்மா, நான் ரகுவை விரும்புறேம்மா. ஆனா அவன் மனசுல நான் இருக்கிறேன் நானு தெரியலம்மா. சரிம்மா, ரகு மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உன் கல்யாணத்தை பார்த்தே ஆகணும். வாம்மா உட்கார். ரகு, இங்க கவனி. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ரகு ஃபாரின் அனுப்புனாதான் எனக்கு சந்தோஷம். சரிம்மா, உனக்காக நான் செய்யறேன். டேய் மச்சான், சூப்பர்ரா. இந்த வருஷம் லண்டன் ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறதுக்கு ஒன்னதான் செலக்ட் பண்ணிருக்காங்க. இல்லடா, எனக்கு போக பிடிக்கல. ஏன்? அதான்டா நம்மளெல்லாம் விட்டு போக மனசு இல்ல போல இருக்கு. சேச்சே, அதெல்லாம் எதுவும் இல்லை. அதானே பார்த்தேன். இல்லடா, ஆர்த்தியோட அம்மா இருக்கிற நிலைமையில அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நான் ஃபாரினுக்கு படிக்க போயிட்டேன்னா அவளை மிஸ் பண்ணிடுவேன். எனக்கு ஆர்த்தி தான் முக்கியம். அவளை இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன். பெஸ்ட் ஆஃப் லக் டா. டேய், நமக்கு எல்லாம் பார்ட்டி. ஓகே, பை டா.
நான் உன்னை காலேஜ் ஃபுல்லாக தேடிட்டு வரேன். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் கூட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? நான் எங்க அம்மா சொன்ன பையனையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன ரகு இது? நீ என்ன விரும்புறியா? ஆமாம். நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் உன்னை விரும்பல. உங்க பசங்க கிட்ட இதான் பிரச்சனை. ஒரு பொண்ணு பேசினாலே உடனே அது காதல்ல முடிவு பண்ணிடுவீங்க. ஏன் அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க கூடாதா? போன போது படிப்பு வரலன்னு ஆதரிச்சா நீ எம்எல்ஏ ஆசைப்படுறியா? உன்ன மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாத ஆர்த்தி. நான் உன்னை உண்மையாக காதலிச்சேன், அதுதான் சொன்னேன். நீ என்ன காதலிக்கிறேன்னு சொன்னது நீ என்ன படிக்க கூப்பிட்ட மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க விரும்பல. ப்ளீஸ் என் மூஞ்சிலே முழிக்காத. போதும், நிறுத்தடி. உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். அதுக்காக என் கார்ல கேவலப்படுத்தாது. இனிமே உன்னை நான் பார்த்து என்ன செருப்பால அடி. குட் பை. You're great, ஆர்த்தி. ரொம்ப தேங்க்ஸ் பிரியங்கா. சரியான நேரத்துல நீ வந்து எனக்கு சொன்ன. நான் கோமா பேசினதுனால மனசோடிச்சு என்னை வெறுத்துட்டு போறான். இப்ப நீ ஆசைப்பட்ட மாதிரியே அவன் தானா ஃபாரினுக்கு படிக்க போயிடுவான். அதுக்காக தான் நான் என்னையே ரணமாக்கிட்டு ரகுவை கேவலமா பேசிட்டேன். ரகு, ஹாய். என்ன இது? என்னண்ணே? கோகுலவா? கோகுலவ் இல்லடா, ஃபேக் லவ்டா, பேக்கு. ஏண்டா நீங்க இருந்து கோக் சாப்பிட்டே சொல்லு விட்டா அவன் அங்க இருந்து உன்னை லவ் பண்ணிடுவாளா? அப்படிதான் நினைக்கிறேன். நினைக்கிறியா? அப்படித்தான்டா நானும் நினைச்சேன். கடைசியில ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏமாத்திட்டாடா. ஆனா நான் சின்சியரா லவ் பண்றேன். டே, நீ சின்சியரா தான்டா இருப்ப, ஆனா அவ உன்னை சீரியஸ் ஆக்கிட்டு போயிடுவா. டார்லிங், உங்ககிட்ட பேசாம நைட் ஃபுல்லா தூக்கம் வரல தெரியுமா? ஏன்னா நீ பகல் ஃபுல்லா தூங்கி இருப்ப. என்னடி இது கழுத்துல தாலி மாதிரி? 1.25 ரூபா பேலன்ஸ் வச்சுட்டு நீ அவனுக்கு மிஸ்டு கால் கொடுப்ப. உடனே அவன் அவசர அவசரமா டெய்லி உனக்கு ஏர்டெல்ல இருந்து அச்சுக்கும், அச்சுல இருந்து ரிலையன்ஸ்க்கும், ரிலையன்ஸ்ல இருந்து பிஎஸ்என்எல்க்கும் பேசுவான். கடைசியில டாக்கு வேலி முடிஞ்சு போச்சுன்னா நீ கட் பண்ணிடுவ. ஏய், இன்னும் எதுக்கு நீங்க நிக்கிற? கிளம்பு போ. ரகு, டேய் ரகு, டேய் எல்லாரும் பாக்கறடா. டேய் வாடா, அசிங்கப்படுத்தாதடா வாடா. டேய் சொன்னத விடு, என்ன விடு. கோக் கொடுத்தா லவ் பண்றாளுங்க, செயின் கொடுத்தா லவ் பண்றாளுங்க. எவ்வளவு மனசு கொடுத்தா லவ் பண்றீங்களாடி? ஆம்பளைங்க உண்மையா காதலிக்கிறாங்க, ஆனா பொண்ணுங்க உண்மையா காதலிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ரகு, ரகு, டேய் இந்த தண்ணி குடிப்பா. ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுன்னா உயிர் தருவான், வாழ்க்கை தர மாட்டான். நான் ரெண்டையுமே தருவேன்டி. இங்க இருந்தா அவளை மறக்க முடியல. அதனால உங்களையும் அப்பாவையும் விட்டு நான் ரொம்ப தூரம் போறேன். அப்பா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஹாய் ரகு. ஆர்த்தி கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன்னு சொல்லுங்க. இது நான் ஜெயிச்சது இல்லைங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஜெயிச்சது. எங்க போற ஆர்த்தி? நில்ல. ரகு, கூல் டவுன், கூல் டவுன், கூல் டவுன். என்னால முடியல. காதல தான் மறைச்சிட்டேன். அட்லீஸ்ட் ஏர்போர்ட் வரைக்கும் போய் ரகு வழி அனுப்பிச்சிட்டு வரேன் ப்ளீஸ். வெரி குட், போ. உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அவன் திரும்பி வந்துருவான். நீ அவனை விரும்புறத அவன் கண்டுபிடிச்சிருவான். நீ இதெல்லாம் எதுக்கு பண்ற? அவன் நல்லதுக்கு தானே. ஆமா பிரியங்கா, மனசு அறிவை மயக்கிடுச்சு. ரகு
அவன் ஞாபகார்த்தமா இது எனக்கு கொடுத்தான். இதை ஏன் ஞாபகார்த்தமா அவன்கிட்ட கொடுத்துரு பிரியங்கா ப்ளீஸ். சரி, நீ இவ்ளோ தூரம் கேட்கறதுனால உனக்காக இந்த கிஃப்டை ஏர்போர்ட் கொண்டு போய் கொடுக்குறேன். இங்க 2 பேர் மேலேயும் இவ்ளோ அக்கறை எடுக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரியங்கா. வருத்தப்படாத ஆர்த்தி, ரகுவன் நான் பார்த்துட்டேன். ஹலோ, நான் பிரியங்கா பேசுறேன். அம்மன் கோயில்ல 101 தேங்காய் உடைக்கிறதா வேண்டி அதை வாங்கிடுச்சு. இன்னும் யாரடா தேடிட்டு இருக்க? இல்லடா, ஹாஸ்டல்ல எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆர்த்தி மட்டும் தான்டா காணும். டேய், இன்னும் அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறியா? ஃபாரின் தானே போறேன். அங்க அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிட்டு அழகழகான பொண்ணு கிடைப்பாங்க. அதுல ஏதாவது ஒன்று கரெக்ட் பண்ணி இவளை மறந்து தொலைடா. டேய் ரகு, ஏதோ ஒரு பொண்ணு வருது பாருடா. ஹாய் ரகு, 1 செகண்ட். அப்படா, கரெக்ட் டைம்க்கு வந்துட்டேன். ஆமா ஆமா, கொஞ்சம் விட்டுருந்தா நீ மிஸ் பண்ணியிருப்பேன். நான் எதையும் அவ்வளோ சீக்கிரமா மிஸ் பண்ண மாட்டேன். ஓ ரகு, நான் வந்ததே ஆர்த்தி கொடுத்த இந்த கிஃப்ட்டை கொடுக்கத்தான். ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கடைசி வரைக்கும் நீ ஃப்ரெண்ட் தானே சொல்லாம சொல்லிட்டாடா. அது கூட அவ வந்து கொடுக்கல, பிரியங்கா கிட்ட குரியர்ல கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. அவளுக்காக நீ வெயிட் பண்ற. ரகு, வாழ்க்கையில நாம ஒண்ணு நினைப்போம், ஆனா அது வேற மாதிரி நடக்கும். அது நல்லது கூட. அதனால மனசை தளர விட்டுட கூடாது. 2 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு திரும்பி வரும்போது எவ்வளவு விஷயம் மாறி இருக்கலாம். ஆர்த்திக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம், ஒருவேளை நான் செத்து போயிருக்கலாம். ஏன் முட்டாள் மாதிரி பேசுற? பரவாயில்லையே, உனக்கு என் மேல அக்கறை இருக்கு. உனக்காக நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். இதுல இந்தியன் டைமும் இருக்கு, லண்டன் டைமும் இருக்கு. நீ இதுல இந்தியன் டைம் பார்க்கும்போதெல்லாம் உனக்கு என் ஞாபகம் வரும். சம்மர் ஹாலிடேஸ்ல உன்னை பார்க்க நாங்க வரேன். நாம அங்க மீட் பண்ணலாம். தேங்க்ஸ்.